இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதான் சாப்பாட்டை ரிவ்யூ பண்ணுறவங்க. இந்த ஃபுட் பிளாகர்ஸுக்கு தாவேகா அரசு நேற்றுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதை படிக்கும் போதே வந்து அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி சரியாக இருக்குதா, அந்த சாப்பாட்டினுடைய தரம் சரியாக இருக்குதா, அந்த சமைக்கிறவங்க தலைக்கு அந்த கேப்பெல்லாம் போடுவாங்கல்ல, கையில் க்ளவுஸ் போடுவாங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த பர்டிகுலர் ஹோட்டல் வந்து FSSAI சர்டிஃபிகேட் உணவு தர சான்றிதழ் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சரி பார்த்ததுக்கு பிறகாகத்தான் ஃபுட் பிளாகிங் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, மக்கள் மேலே உண்மையிலேயே மக்கள் தரமான சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்றது ஓகே. உண்மையிலேயே வந்து உணவுகள் தரப்படுத்தப்படணும், குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த உத்தரவை ஃபுட் பிளாகர்ஸை நோக்கி போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஃபுட் பிளாகர்ஸுக்கும் இந்த தரத்தை சோதிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போது ஃபுட் பிளாகர்ஸ் தான் இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த FSSAI சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த நபர்களுடைய வேலை என்ன? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்காக சம்பளம் வாங்குறாங்க? மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு சம்பளத்தை வாங்குறவங்க, பென்ஷனை வாங்குறவங்க, போனஸை வாங்குறவங்க, இன்னும் பின்ன என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வாங்குறவங்க இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் இந்த FSSAI லைசன்ஸ் கொடுக்குற இவங்களுமா இல்லை ஃபுட் பிளாகர்ஸா? நான் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். FSSAI சர்டிஃபிகேட் 5000 ரூபா கொடுத்தோன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டில்? FSSAI சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய எத்தனையோ கடைகளை என்னால் காட்ட முடியும். நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். எந்த ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட் ஸ்டாண்டர்டோ, குவாலிட்டியோ, இல்லை வந்து சுகாதாரமான ஒரு அந்த சமைக்கிறதுக்கான அந்த இடமோ எதுவுமே இருக்காது. ஆனால் FSSAI சர்டிஃபிகேட்னு வாங்கி அப்படியே மாட்டிருப்பாங்க. நீங்களே தெருவோர கடைகள் நிறைய கடைகளில் பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் செக் பண்ணி ரெகுலேட் பண்ண வேண்டியது இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் FSSAI லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் தான். உண்மையிலேயே இந்த தாவேகா அரசுக்கு மக்கள் மேலே அக்கறையும் இந்த உணவு வந்து சரியாக கொடுக்கப்படணும் அப்படின்ற இந்த இது இருந்துச்சுன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸை இன்னும் வந்து வேலைகளை முடிக்க விடுங்க. அவங்கள இன்ஸ்பெக்ஷன் அதிகப்படுத்த சொல்லுங்க. அவங்கள லஞ்சம் வாங்காமல் ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த FSSAI லைசன்ஸ் வந்து கொடுக்க சொல்லுங்க. அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75% கடைகள் காலி ஆகிடும். இதுதான் நிலைமை. இந்த ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதான் சாப்பாட்டை ரிவ்யூ பண்ணுறவங்க. இந்த ஃபுட் பிளாகர்ஸுக்கு தாவேகா அரசு நேற்றுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்குது. அதை படிக்கும் போதே வந்து அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட் பிளாகர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அங்கே தண்ணி சரியாக இருக்குதா, அந்த சாப்பாட்டினுடைய தரம் சரியாக இருக்குதா, அந்த சமைக்கிறவங்க தலைக்கு அந்த கேப்பெல்லாம் போடுவாங்கல்ல, கையில் க்ளவுஸ் போடுவாங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த பர்டிகுலர் ஹோட்டல் வந்து FSSAI சர்டிஃபிகேட் உணவு தர சான்றிதழ் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சரி பார்த்ததுக்கு பிறகாகத்தான் ஃபுட் பிளாகிங் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா தெரியும். என்ன அப்படின்னா, மக்கள் மேலே உண்மையிலேயே மக்கள் தரமான சாப்பாட்டை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்கன்றது ஓகே. உண்மையிலேயே வந்து உணவுகள் தரப்படுத்தப்படணும், குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ணப்படணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த உத்தரவை ஃபுட் பிளாகர்ஸை நோக்கி போட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஃபுட் பிளாகர்ஸுக்கும் இந்த தரத்தை சோதிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போது ஃபுட் பிளாகர்ஸ் தான் இதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த FSSAI சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த நபர்களுடைய வேலை என்ன? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதுக்காக சம்பளம் வாங்குறாங்க? மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு சம்பளத்தை வாங்குறவங்க, பென்ஷனை வாங்குறவங்க, போனஸை வாங்குறவங்க, இன்னும் பின்ன என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் வாங்குறவங்க இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸும் இந்த FSSAI லைசன்ஸ் கொடுக்குற இவங்களுமா இல்லை